Third question, write start notes on intensive and extensive reading. ஃபஸ்ட்டு இன்டென்சிவ் ரீடிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு மட்டும் நமக்கு மீனிங் தெரிஞ்சால் போதும், அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும் அப்படிங்கிற அதை ரீட் பண்ணுறது வந்து இன்டென்சிவ் ரீடிங். நமக்கு தேவையான பர்பஸ் ரீடிங்னா எனக்கு வந்து இந்த லெட்டருக்கு இந்த மீனிங் தெரிஞ்சுக்கணும், இந்த மீனிங் தெரிஞ்சுட்டு இதை வச்சு நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் உருவாக்கணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸ்க்கான மீனிங்கை மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரீடிங்கில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜென்ரலி டெக்ஸ்ட் புக் கால் ரீடர் கான்சன்ட்ரேட் டு இன்டென்சிவ் ஆர் டீட்டெயில் ரீடிங். இப்போ ஏதாவது வந்து இப்போ காம்ப்ரிகென்ஷன் கொஸ்டின் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு காம்ப்ரிகென்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம காம்ப்ரிகென்ஷனை ஃபுல்லாக நம்ம ஸ்கூல் டைம் இப்போ வந்து ஃபுல்லாக வாசிக்கிறோம். ஸ்கூல் லெவலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபுல்லாலாம் நம்ம வாசிக்க மாட்டோம். இப்போ நமக்கு பேராகிராஃப் கொஸ்டின் இருக்கும், அதில் வந்து நம்ம கீழே கொஸ்டின் கேட்பாங்கல்ல, பேராகிராஃப் பேசேஜ் இருக்கும், கீழே கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டினில் நம்ம எந்த வேர்டு வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அதை மட்டும் எடுத்து நம்ம எழுதிடுவோம். அப்படியே அதை மட்டும் நம்ம பார்ப்போம். அதுக்கு மீனிங் இப்போ சப்போஸ் அதுக்கு மீனிங் கொடுத்தாங்க, அதுக்கு வந்து ஆப்போசிட் இல்லைன்னா ஆண்டனி அப்படின்னு மீனிங் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் நமக்கு மீனிங் தெரிஞ்சு படித்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் காம்ப்ரிஹென்சிவ்ல அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம்னா அதுக்கு மட்டும் நம்ம மீனிங் பார்த்துட்டு அதோட மீனிங் மட்டும் மேக்ஸிமம் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் பண்ணிட்டு போயிடும். ஃபுல்லாக கோ த்ரூவாக நம்ம ஃபுல்லாக படித்து இது பண்ணக்க மாட்டோம், ரொம்ப எக்ஸ்டெண்டாக பண்ணிட்டு இருக்க மாட்டோம். இன்டென்சிவாக இதுக்கு மட்டும் நமக்கு மீனிங் புரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் அதுக்கு மட்டும் டீப்லியாக அதுக்குள்ள மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளதை மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை ரீட் பண்ணிட்டு போவோம். இதுதான் இன்டென்சிவ் ரீடிங். இன்டென்சிவ்னா நமக்கு தேவைப்படுறது எல்லாமே நமக்கு தேவைப்படாது, சிலது மட்டும் தான் தேவைப்படும். தேவைப்படுறதுக்கு மட்டுமல்ல மீனிங்கை டீப்லியாக அது என்னன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். இதுதான் வந்து இன்டென்சிவ் ரீடிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும். அட்வான்ஸ் ஸ்டேஜ் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டேக் சைட் அண்ட் கிவ் அன் ஆர்குமெண்ட் ஃபார் அகெயின்ஸ்ட் த ஸ்டார்டட் பாயிண்ட் ஆஃப் வியூ இன் த டெக்ஸ்ட். அதாவது ஃபுல் டெக்ஸ்டையும் அவங்க ரீட் பண்ணாமல் ஸ்டார்டிங் பாயிண்டில் என்ன இல்லை மிடில் என்ன சொல்லியிருக்காங்க அல்லது கடைசியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறத வச்சே நம்ம ஒரு கதையே சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. இன்டென்சிவாக என்ன பர்பஸ் என்ன இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க அதை வச்சே நம்ம வந்து ஒரு ஸ்டோரியவே நரேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. இதே ஒரு பர்சேஜ் கொடுத்துட்டு இதுலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க, கொஸ்டின் கேட்டு அதுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொடுக்குறாங்க, இதுலேருந்து என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ண சொன்னாங்க அப்படின்னா இதை வந்து நம்ம கோ த்ரூவாக அதில் வந்து ரீட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். சும்மா நம்ம அனலைஸாக எங்கெங்கே ஏதாவது இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டு அதுக்கு சாய்ஸ் இருக்குல்ல அதை வச்சு அந்த வேர்டு எங்கே இருக்குன்னு சொல்லிடுவோம், பார்த்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணிடுவோம். இன்டென்சிவாக நமக்கு தேவைப்படுற பர்பஸ் இதுக்கு மட்டும் தான் இது தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் அதை மட்டும் அதுக்குள்ள மீனிங் மட்டும் தான் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. எக்ஸ்டென்சிவ் ரீடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபுல்லாக கோத்ரூ பண்ணணும். எக்ஸ்டென்சிவ் ரீடிங்னா நமக்கு ஃபுல் நாலேஜ் கெயின் ஆகும். எக்ஸ்டென்சிவ் ரீடிங் பண்ணும்போதுனா ஒரு பர்சேஜ் அப்படின்னு இருக்குன்னா அதை லைன் பை லைன் ஃபுல்லாக அதில் என்ன சொல்ல வராங்கன்னு ஃபுல்லாக கோத்ரூ பண்ணணும். இது வந்து எதுக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னா நம்மளோட டீச்சிங் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும், நம்மளோட நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றாங்க. நம்ம இப்போ ஃப்யூச்சரில் வந்து நம்ம டீச்சிங் பர்பஸாக போகணும்னா அதுக்கெலாம் வந்து இந்த எக்ஸ்டென்சிவ் ரீடிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதனால வந்து நம்மளோட லாங்குவேஜ் வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும், நம்மளோட இம்ப்ரூவ் ஆகும் லாங்குவேஜ் அப்படிங்கிறாங்க. நம்ம இருக்க என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எக்ஸ்டென்சிவாக நம்ம நிறையாது ரீட் பண்ணிகிட்டே போகணும். எக்ஸ்டென்சிவாக ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி ரீட் பண்ணிகிட்டே போனோம்னா நமக்குள்ள நாலேஜ் வந்து நம்ம பேசும்போது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறதும் வந்து இந்த இதெல்லாம் நம்ம கற்றுக்கலாம். எக்ஸ்டெண்ட் ரீட் பண்ணும்போது இதுக்கு இந்த ஒரு பர்சேஜ் எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸ்பிரஷன் பண்ணுறத வச்சு நம்ம அந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பேசும்போது அந்த எக்ஸ்பிரஷனோட பேசுவோம், பழகுறதுமே பேசுவோம். எக்ஸ்பிரஷன் வந்து தானாக அந்த எக்ஸ்டென்டிவ் ரீடிங்னால வரும் அப்படிங்கிறாங்க. இன்டென்சிவ் ரீடிங் அப்படின்னா நம்மளோட பர்பஸ் இதுக்கு மட்டும் நம்ம படித்தா போதும் அப்படின்றது பர்பஸ் தெரிஞ்சு நம்ம ரீட் பண்ணுறதா இன்டென்சிவ் ரீடிங். எக்ஸ்டென்சிவ் ரீடிங்னா ரொம்ப எக்ஸ்டென்ட்டாக ரீட் பண்ணி நம்ம நாலேஜை கெயின் பண்ணுறதா வந்து எக்ஸ்டென்டிவ் ரீடிங். ரொம்ப லாங்காக ஒரு பர்சேஜை ஃபுல் த்ரோ பண்ணுறது தான் வந்து எக்ஸ்டென்சிவ் ரீடிங். நீங்க இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க.